जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर. அத்வைதம் தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம். அத்வைத சாதனை. சமம் தமம் தொடர்கிறது. யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வச்சக. பிரகதாரண்யகத்தில் தேவஜாதி முழுவதற்கும் உபதேசமாக சொல்லியிருப்பதே தமம்தான். தாம்யத இந்திரியங்களை அடக்கி வைத்திருங்கள் என்று உபதேசித்திருக்கிறது. குறிப்பு: 5வது அத்தியாயம் 2-1. கதை என்னவென்றால், தேவர்கள், மனுஷ்யர்கள், அசுரர்கள் மூவரும் தங்களை படைத்த பிரஜாபதியிடம் போனார்கள். உபதேசம் பெற்றுக்கொள்வதற்காக போனார்கள். அவர்களுக்கு பிரஜாபதி த என்ற ஒற்றை எழுத்தை மட்டும் உபதேசித்துவிட்டு, புரிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். எவருக்குமே தனக்கு முக்கியமாக உள்ள குறை என்னவென்று தெரியாமல் இருக்காது. ஆகவே ஒருத்தர் சங்கேதமாக ஏதாவது சொல்லி அதிலிருந்தே அவர்கள் தங்களுக்கானதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வைத்தால் புரிந்து கொண்டு விடுவார்கள். அப்படி தாங்களாகவே புரிந்து கொள்ள விடுவதற்கு வேல்யூவும் ஜாஸ்தி. அது நன்றாக மனசில் தைக்க பண்ணும். குறையை சொல்கிறானே என்று சொல்கிறவனிடம் கோபம் வராமல் ஒரு வினோத உணர்ச்சி, கியூரியாசிட்டி அடித்து கொண்டு போய்விடும். அப்படி இப்போது பிரஜாபதி த என்ற ஒரே அக்ஷரத்தை சொன்னபோது அந்த 3 ஜாதியினரும் ஒவ்வொரு விதத்தில் அதை புரிந்து கொண்டார்கள். தங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுகிற ஒன்றின் முதல் எழுத்து அது என்று அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அப்படி எடுத்துக்கொள்ளும் போது தேவர்கள் த என்பது தமம் என்பதற்கு அப்ரிவியேஷன் என்றே எடுத்துக்கொண்டார்கள். அதனால் புரிந்து கொண்டோம், தாம்யத இந்திரிய நிகிரகத்தோடு இருங்கள் என்று உபதேசித்திருக்கிறீர்கள், அப்படித்தானே என்று கேட்டார்கள். பிரஜாபதியும் ஆமாம், சரியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார். மனுஷியர்கள் த என்பதை தத்த கொடுங்கள், அதாவது தான தர்மம் பண்ணுங்கள், ஈகை குணத்தோடு இருங்கள் என்று புரிந்து கொண்டார்கள். அதையும் பிரஜாபதி சரி என்றார். அசுரர்கள் தயத்வம் தயையுடன் இருங்கள் என்று புரிந்து கொண்டார்கள். ரொம்ப சரி என்று பிரஜாபதி அப்ரூவ் பண்ணினார். இங்கே தேவர், மனுஷியர், அசுரர் என்று சொன்ன மூவருமே மனுஷியர்களில் 3 தினுசானவர்தான் என்று ஆச்சாரியால் பாஷ்யத்தில் சொல்லியிருக்கிறார். மற்ற நல்ல குணங்கள் இருந்தும் இந்திரிய கட்டுப்பாடு போதாத மனுஷியர்களை இங்கே தேவர்களாகவும், ஒரே லோப குணத்தோடு ஈகை என்பதே இல்லாமல் தனக்கே சேர்த்து கொள்வதுதான் பொதுப்படையாக மனுஷிய ஜாதியின் பெரிய தோஷமாதலால் அப்படி இருப்பவரை மனுஷியர் என்றேயும், தயையே இல்லாத, தயாதாட்சிண்யம் தெரியாத குரூர ஸ்வபாவிகளான மனுஷியர்களை அசுரர்களாகவும் சொல்லியிருப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 3 உபதேசமுமே மனுஷியனுக்கானதுதான் என்று சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து மற்றபடி சத்குண சம்பன்னர்களாக இருப்பவர்களுக்கு கூட புலனடக்கம் போதாமல் இருக்கும் என்று தெரிகிறது. ஜீவனை மாயையில் இழுக்கும் வலுவாய்ந்த சக்தியாக புலனாசைகள் இருப்பது இதிலிருந்து புரியும். ஆகையால் அதிலிருந்து விடுபடுவதும் சுலபமாக முடியாது. தமம் சமமும் தான், இரண்டையும் பிரித்து சொல்லவே வேண்டாம். இங்கே தேவர்களுக்கும் மனசடக்கம், புலனடக்கம் இரண்டையுமே சேர்த்து அபியசிக்க சொல்வதுதான் தாத்பரியம். அந்த அடக்கமானது தீவிர பிரயத்தனத்தால்தான் கைகூடும். நாம் ஏதோ கொஞ்சம் முயற்சி பண்ணிவிட்டு பலனில்லையே என்று உடைந்து போய் விட்டுவிடக்கூடாது. ஈஸ்வரனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து விடாமுயற்சி எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அபியாசம் செய்ய வேண்டும். வெளியில் வஸ்துக்கள் இருந்து அவற்றை கண், காது, நாக்கு முதலானவை அனுபோகம் பண்ணாத நிலையிலும் மனஸ் அந்த அனுபோகங்களின் ஆசையில் உள்ள அஸ்திவாரத்தின் மேலேதான் சதா காலமும் எண்ணமிட்டு கொண்டு சஞ்சலப்படுவது. மனவடக்கம் என்பது அந்த எண்ண கட்டுப்பாடுதான், தாட் கண்ட்ரோல். அதை சாதிப்பது லேசில்லை. அதனால் முதலில் ஓரளவுக்கு வெற்றிகரமாக பண்ணக்கூடியது உள்ளே மனசில் ஆசையெல்லாம் போகாவிட்டாலும் கூட வெளியேயாவது இந்திரியங்களை கொண்டு ஸ்தூல வஸ்துக்களை அனுபோகம் பண்ணாமல் கட்டி போடுவதுதான், அதாவது தமன்தான். விரதம், உபவாசம் என்று கொஞ்சம் பட்டினி போடுவது,
கண்ட காட்சிகளை பார்க்காமல் இருப்பது, அந்த நாட்களில் ரதி சுகத்தை விலக்குவது என்றிப்படி பிடிவாதமாக பண்ணினால் உள்ளே இருக்கும் மனசுமே அந்த ஆசைகளை அடக்கிவிட்டு இருக்கும் சம அபியாசத்திற்கு கொஞ்சம் பக்குவமாகும். விஷயங்கள், அதாவது இந்திரிய போகத்திற்கான வஸ்துக்கள் இல்லாத சமயத்தில் கூட மனசு அவற்றின் நினைப்பிலேயே அலைவதை முதலில் ஓரளவு அடக்கிவிட முடியும். அதாவது ஓரளவுக்கு மனசின் ஓட்டத்தை நிறுத்தி வைக்க முடியும். ஆனாலும் அப்புறம் ஏகாந்தத்தில் இருந்து விஷய பிரபஞ்சத்துக்கு வந்துவிட்டோமானால் உடனே காது ரேடியோவில் சினிமா பாட்டுக்கு பீத்து கொள்ளும், நாக்கு காப்பிக்கு பீத்து கொள்ளும். இப்படி ஒவ்வொரு இந்திரியமும் பழைய வாசனையால் தானாகவே மனசின் தூண்டுதல் இல்லாமலே ஒவ்வொன்றுக்கு பீத்து கொள்ளும். லகானின் இழுப்புகளை பொறுத்து இல்லாமல் குதிரைகள் தாமே இஷ்டப்படி ஓடுகிற மாதிரி இப்போது மறுபடியும் தமம் என்ற ஆயுதத்தை பிரயோகிக்கணும். அப்படி இந்திரியங்களை நிறுத்திய பிறகு அனுபோக வஸ்துக்கள் சுற்றி சூழ்ந்திருக்கும் போதிலும் கூட மனஸ் அவற்றுக்காக பறக்காமல் நிற்கும்படியாக சமப்பிரயோகம் பண்ணணும். இப்படி சமதமங்களை மாறி மாறி அந்த மாற்றங்கள் ரொம்ப வேகத்தில் அடுத்தடுத்து வருவதால் சேர்ந்து சேர்ந்து என்றே தோன்றும் விதத்தில் அபியசித்து முடிவாக சாதித்தே ஆச்சு என்று ஆக்கிவிட வேண்டும். அந்த முடிவு மனசின் பரிபூர்ண அடக்கமான சமத்தின் நிறைவாகவே இருக்கும். முதலில் ஓரளவு சாதிக்கக்கூடியது வெளிப்புலன் அடக்கமான தமன்தான். நாராயணவல்லியில் குறிப்பு தைத்திரிய உபனிஷத்தின் கடைசி பகுதியான 4ஆம் பகுதி. இதனையே தனி உபனிஷதமாக மகாநாராயண உபனிஷத் என்றும் கூறுவர். குறிப்பிடப்படும் மந்திரங்கள் 78 3-4. ரொம்பவும் சிம்பத்தியுடன் பிரம்மச்சாரிக்கு தம அனுஷ்டானத்தையும் கடைசியில் முற்றும் துறந்து முனிவனாகிறானே அவனுக்கு சம அனுஷ்டானத்தையும் சொல்லியிருக்கிறது. தமமே பரம் என்று பிரம்மச்சாரிகள் அனுஷ்டித்து ஆனந்தப்படுகிறார்கள். சமமே பரம் என்று அரண்யவாசிகளான முனிவர்கள் அனுஷ்டித்து ஆனந்தப்படுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது. பிரம்மச்சரியத்திலிருந்தே இரண்டையும் ஆரம்பித்தால்தான் சந்நியாசத்தின் பொழுது மனசின் பரிபூர்ண அடக்கமான சமம் பூர்ணமாக சித்திக்கும் என்று அர்த்தம் பண்ணி கொள்ளலாம். அடங்கின மனஸ் எங்கே நிற்கிறதோ அந்த ஸ்தானம்தான் ஆத்மா. மனஸ் நின்று போனால் ஆத்மா பிரகாசிக்கும். முன் ஸ்டேஜிலேயே இந்திரியங்கள் தாங்களே இன்வாலண்டரியாக பழைய வாசனை வேகத்தில் பீத்து கொண்டு கிளம்புவது ஓய்ந்து போய் மனஸ் வாலண்டரியாகவும் அவற்றை அடக்கி ஒடுக்கி போட்டிருக்கும். அதற்கப்புறம் மனசில் பாக்கி இருக்கிற வாசனை அழுக்குகளை மாத்திரமே போக்க வேண்டி இருக்கும். அதாவது சமம்தான் முடிவாக வருகிற அடக்க காரியம். அப்படி பூர்ணமாக மனஸ் அடங்கிவிட்டால் ஆத்ம பிரபோதம், அதாவது விழிப்பு உண்டாகும். இவ்வாறு சமமே முடிவான அடக்கமாய் இருப்பதால் தான் சாந்திஹி சாந்திஹி சாந்திஹி, ஆத்ம சாந்தி என்றெல்லாம் சொல்வது. தாந்தி என்ற வார்த்தை இதனால்தான் சாந்தி மாதிரி பழக்கத்தில் இல்லை. அடக்குவது என்று பலமான காரியமாக தெரியாமல் அடங்கி போனவிட்டு உண்டாகும் அமைதியையே சாந்தி என்று சொல்வதற்கு காரணம், அந்த அடக்கல் ஏற்பட்டவுடன் உடன் என்றால் உடனேயே அமைதி நிலை ஏற்படுவதுதான். மனஸ் அடங்குவதைத்தான் எல்லா மகான்களும் முக்கியமாக பிரார்த்தித்திருக்கிறார்கள். கிருஷ்ண பரமாத்மாவும் அப்படித்தான் உபதேசித்திருக்கிறார். யதோ யதோ நிச்சரதி மனச்சஞ்சல மஸ்திரம் ததஸ்ததோ நியம்யைதத் ஆத்மன்யேவ வசம் நயேத். குறிப்பு கீதை 6வது அத்தியாயம் 26வது ஸ்லோகம். மனசின் நிலை கொள்ளாத தத்தளிப்பை நன்றாக எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதால் கூறியது கூறலாக சஞ்சலம் அஸ்திரம் என்ற 2 வார்த்தை போட்டிருக்கிறார். எந்தெந்த காரணத்தை உத்தேசித்து இந்த சஞ்சலமான ஸ்திரமில்லாத மனஸ் வெளியிலே ஓடுகிறதோ அந்தந்த காரணம் ஒவ்வொன்றிலிருந்தும் அதை இழுத்து பிடித்து ஆத்மாவின் வசத்தில் ஒப்புவித்து விட வேண்டும் என்கிறார். சமம் தமம் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर.